அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நான் ரசித்த பாடல். நம்ம எல்லாருக்குமே பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒரு சில பாடல்கள் என்ன காரணம்னே தெரியாமல் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை நம்ம பலமுறை கேட்டிருப்போம். அதுபோல் ஒரு பாடலை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பாட்டை நான் எப்போ முதல்ல கேட்டேன் அப்படிங்கிறது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1979 வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு நாள் மத்தியானம் 3 மணி நல்ல மழை பெஞ்சு, மழை நின்றுடுச்சு, லைட்டாக தூறல் மட்டும் போட்டுட்ருக்கு, வெயில் அடிக்குது. இந்த மாதிரி டைமில் நான் வயக்காட்டுக்கு வழியாக நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போது தூரத்துலேருந்து இந்த பாட்டு முதல் முறையாக என் காதல் விழுந்தது. இந்த பாடலை கேட்டோடனே மனசுலாம் என்னமோ பண்ணிடுச்சு. இது என்ன பாட்டு, என்ன படம்? அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டேன், வயக்காட்டிலே நின்றுட்டேன். நின்று அந்த ஃபுல் பாட்டையும் கேட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடம், அது என்னன்னு சொல்ல தெரியல. அப்படி ஒரு சங்கடத்தை அந்த பாட்டு முதல் தடவை கேட்கும்போது ஏற்படுத்திடுது. கொஞ்ச நாள் கழிச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டூர் போகிற வண்டி கிளம்பிட்டு இருந்தது. அந்த வண்டியில் திரும்பவும் இதே பாடல் ஒலிச்சது. நான் டக்குன்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். எதை பற்றியுமே யோசிக்கல, பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே திருவள்ளுவர் சிலைக்கிட்ட வரும்போது கண்டக்டர் டிக்கெட் கேட்டுட்டு வந்தார். ஆத்தூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். என்னை மேலே கீழே பார்த்துட்டு, தம்பி நீ படித்தவன் தானே, இது மேட்டூர் போகிற வண்டி, போர்டை பார்த்து ஏற மாட்டியா அப்படின்னு திட்டினார். அவர்கிட்ட திட்டம் வாங்கிட்டு வண்டியை விட்டு இறங்கினேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த பாட்டை நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன். என்னடா இது, இந்த பாட்டு என்ன படமாக இருக்கும் அப்படின்னு போட்டு மனசு அரிச்சுக்கிட்டே இருந்தது. சாந்தி தேட்டருக்கு எதிர்க்க சுந்தர் மியூசிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் கேட்டேன், இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சாந்தி தேட்டரில் அந்த படம் ஓடிட்டுருக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே அந்த படத்துக்கு போயிட்டேன். எப்படா பாட்டு வரும்ன்ட்டு ரொம்ப ஆவலாக உட்காந்துட்டு இருந்தேன். விஜயன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிஜிஎம்மில் இளையராஜா சார் அந்த பாட்டை கொடுத்துட்டே இருந்தார். மனசெல்லாம் ஒரே ஆவலாக இருந்தது, அந்த பாட்டை எப்போ கேட்க போகிறோன்ட்டு. ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆச்சு, அந்த பாட்டு வரவே இல்லை. விஜயன் சார் ராதிகாட்ட தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டு வந்தது. ஆஹா, கேட்க அவ்வளோ அருமையாக இருந்தது தெரியுங்களா. அப்படியே அந்த பாட்டிலேயே மூழ்கி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ மலேசியா வாசுதேவன் பாட போகிறாரு. ஏன் அப்படின்னா, மலேசியா சாரோட குரலில் அவ்வளோ ஒரு சோகம் இருக்கும் அந்த பாட்டில். இப்போ மலேசியா வாசுதேவன் சாரோட குரல் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் விஜயன் டக்குன்னு டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிடுவார். சரியான எரிச்சல் விஜயன் மேலே, டைரக்டர் பாரதி ராஜா மேலே, எல்லார் மேலேயும் எரிச்சல். என்னடா எப்பேற்பட்ட இடத்துல டக்குன்னு நிறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்கவே முடியாதா, இதை படத்தில் பார்க்கவே முடியாதா, விஷுவலாக பார்க்கவே முடியாதா, எங்கேயாவது ஆடியோவில் மட்டும் தான் கேட்கணுமா அப்படின்னு ஒரே கோபத்தில் உட்காந்துட்டு இருந்தபோது, ஒரு 1/2 அன் அவர் கழிச்சு திரும்ப அந்த பாடல் ராதிகாவும் விஜயனும் பாடுவது போல் வரும். அதில் மலேசியா வாசுதேவனோட குரல் வரும். அந்த பாட்டு நான் குறைஞ்சது ஒரு 1000 முறை கேட்டிருப்பேன், குறைஞ்சது. எப்போ எந்த இடத்துல இந்த பாட்டை கேட்டாலும் அப்படியே நின்றுடுவேன்.
முழு பாட்டையும் கேட்டுட்டு தான் போவேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடலுக்கு நான் அடிக்ட். இது வந்து நிறம் மாறாத பூக்கள் படத்தில் மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா, ஜென்சி குரல்களை உருவான கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய 1000 மலர்களே மலருங்கள். இந்த பாட்டு தான் என்னை மிகவும் பாதித்த ஒரு பாடல். இன்னைக்கு வரைக்கும் என்னை பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.